ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே கொண்டக்கல்லையே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை ஒரு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. கடலை இப்படி எடுத்து உடைக்கும் போது உடையணும் கடலை. இப்போ இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கோம். 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போட்டால் போதும். இது நல்லா வதங்கிடட்டும். இஞ்சி ஒரு சிறிய துண்டு எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இருந்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டு பொரிய விட்டுறலாம். ஜீரகத்தை அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுவோம். பொரியும் போது தான் நல்லா நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். மசாலா நல்லா தலை கொதிக்குது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நான் முக்கால்வாசி கொண்டக்கல்லை தான் சேர்த்துக்கிறோம். கால்வாசி கொண்டக்கல்லையை நம்ம அப்படியே உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அப்போ மசாலா நமக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் கிரேவி பதத்தில். அதனால் பாதி கொண்டக்கல்லையை நான் உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்தாச்சு. இப்போ கொண்டக்கல்லை வேக வச்ச தண்ணி இருக்குது. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா கலந்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அப்படியே இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். உப்பெல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா ட்ரை மேங்கோ பவுடர் கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நானாக அது சேர்க்கலை. இப்போ நல்லா கொதிக்குது மசாலா. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நமக்கு மசாலா நல்லா கிரேவியாக வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சு தூவி இறக்கிடலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். நான் பெரிய பூரியாக சுட்டுறலான்னு தான் பிசைஞ்சு வச்சோம். சட்டி அந்த அளவுக்கு பத்தலை. அதனால் சின்ன பூரியை சுட்டு எடுத்துட்டோம். பூரிக்கு சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.